கேஸை பற்ற வச்சு நல்லா கடாய் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கறி செய்யலாம் வாங்க. கறி வறுவல். எண்ணெய் சூடாகுது. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது மட்டும் இல்லையா, அவருக்கு எல்லா விஷயத்திலையும் நாங்கள் தான் செய்யணும். ஒரு நாள் சொல்ல கேட்காம துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள வேலைக்கு போனாங்க. கருவேப்பிலை பூண்டு விழுது போல் அரைச்சிக்கணும். அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். பூண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கணும். அவங்க ஆளுநர் செத்ததை பற்றி கூட கவலைப்படாம அந்த 2 பேரும் இந்த காட்டுக்குள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு தொடர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அலசி வச்சுருக்கு. கறியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கறி அது வதங்கணும். மிளகு நான் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படியே வதக்கி விடணும். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம இந்த கறியில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அலசின இதுலேயே கறியிலேயே தண்ணி விடுங்க. அந்த கறியிலேருந்து அப்படியே வதக்கி விட வேண்டியது தான். இதுக்கு கல் உப்பு போடக்கூடாது. சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. பாருங்க தண்ணி விடுது பாருங்க. தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இதுலேயே வெந்துடும். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 6 நிமிஷம் பொறுத்து எடுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா சுண்டி வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் மூடிடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சுக்கா கறி. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.